இப்போ பட்டி தைக்க போகிறோம். பட்டிக்கு வந்து நல்ல பக்கத்தை கீழே போட்டு நமக்கு தேவையானது லைனிங் கிளாத்தில் வெட்டி வச்சுருக்கோம். இதையும் நம்ம அடித்து திருப்புறோம். மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டு இங்கே அடையாள வெட்டு, இங்கே ஒரு அடையாள வெட்டு, இப்படியே போட்டு நம்ம தைக்கிறோம். ஆனால் இந்த கிரேப்ஸ்க்கு வந்து எப்பயுமே கீழே ஒரு துணி கொடுத்தாத்தேன் கிரீப்பாக நிற்கும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா பாருங்கள். இப்படி நல்லா இப்படி தூக்கி விட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதுக்கு நேராக இந்த ஒரு துணியை கொடுத்துட்றோம். 2 பக்கமும் இப்படி அகலமாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்து இப்போ தைங்க. சென்டரில் இருக்கும் அந்த துணி வந்து இப்போ நம்ம தச்சு வந்தோம்னா இதனுக்குள்ளே நல்லா இந்த அளவில் கெட்டியாக இருக்கும் துணி. இப்போ பாருங்க, இப்போ தச்சாச்சு. இது வந்து பட்டி துணி லைனிங் துணி. இது வந்து ப்ளவுஸ் துணி நல்ல பக்கம். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து கெட்டியானதுக்கு ஒரு துணியை எக்ஸ்டன் கொடுத்துருக்கோம். இதே நம்ம அடித்து திருப்புறோம். இப்போ அடித்தாச்சா திருப்புறதுக்கு இதை அப்படியே இப்படி மேலே நோக்கி விட்டு நல்லா இப்படி வகுந்து விடுங்க. வகுந்து விட்டு இதையும் இப்படியும் பெரட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் இப்படி மேல் நோக்கி விட்டிங்கன்னா அதான் பாருங்கள், எல்லாமே இப்படி மேல் நோக்கி வந்துடணும். நல்ல துணியை மாத்திரம் இந்த சைடு போட்டு மிச்ச துணியில் இப்படி போட்டு இது மேலே இப்படி ஒரு படிமான தையல் போட்டு திருப்பிடுங்க. இப்போ அடித்து திருப்பியாச்சு. திருப்பின பிறகு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கீழே இப்படியே தையல் போட்டு இதில் இப்படி ஒரு தையல் போட்டு இங்கிட்டே இப்படி தையல் போட்டு இதில் முடிச்சுட்டு இந்த பீஸை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா பட்டி வந்து அழகாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து கனமாக இருக்கும் துணி. மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் இதை வெட்டி விட்டுருங்க. பட்டிக்கு கெட்டியான துணி போடுது. இப்படித்தான் போட்டு தைக்கணும். பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுவாங்க. தையல் வந்து ஃபினிஷிங்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தையல் பாருங்கள். இப்போ நம்ம போட்ட தையல் இது வந்து பட்டி ஜாயின் பண்ணினது. ஜாயின் பண்ண பிறகு ஒரு தையல் போட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.